ஹலோ கைஸ், இன்னைக்கு ரெயின்போ கேட் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அவனோட கையை ஒரு வித்தியாசமான சோடா மாத்தி அப்படியே இறக்கியிருப்பான்ல. அங்க இதனால அவரோட உடம்பு அப்படியே துண்டா போகுது. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உன்னோட உடம்பையே நீ துண்டாக்கிட்ட. அப்புறமா எனக்கு டேமேஜை கொடுக்க நான் சொன்னேன். நீ பார்த்தா என்ன உண்மையிலேயே கொல்ற மாதிரில இருக்கு. அப்பனா உனக்கு என்ன அந்த ரிவார்டு வேணாவா? நீ அந்த கிரேடை ஸ்கிப் பண்ண போறியா? சீக்கிரமா செத்து தொலை. இதை கேட்கிற சபார்டினேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அவரு வந்து சிரிக்கிறாரு. ஆச்சு என்ன சடனா உன்னோட டோனே அப்படியே மாறுது. டக்குன்னு ஏந்து போனா ஒண்டிதான் இந்த கேட் ஓப்பன் ஆகும், இல்லனா இது அன்லாக் ஆகாது. அதனால சீக்கிரமா ஏந்து போ. நான் ஃபர்ஸ்ட் சாய்க்காவ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். இதுக்காக தான் நீ பேனிக் ஆகுறியா? கேட்டுக்குள்ள ஒண்டிதான் டைம் ஃப்ளோ ஆகுது, ஆனா வெளியில டைம் வந்து ஃப்ளோ ஆகல. டைம் எப்பயோ நின்னு போச்சு. நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. எனக்கு இன்னுமா புரியல? நான் இறந்து போனக்கு அப்புறம் நீ எப்படி சர்வே ஆகலாம்னு யோசிக்கிற? நான் உன்னோட பாடியில ஆல்ரெடி ஏகப்பட்ட ஊன்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது வெட்டப்பட்ட உடலை நீ என்ன பண்ண? உன்னோட பிளட் மோல்ட் அந்த ஸ்கில்ல வச்சு தானே ஜாயின் பண்ண. அதனால உன்னோட மேஜிக் வந்து இருந்தா ஒண்டிதான் உன்னோட பாடி இணைஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னோட பாடி எங்கெங்க வெட்டப்பட்டதோ எல்லாமே அப்படியே துண்டு துண்டா போக ஆரம்பிச்சிடும். எனக்கு அது தெரியும். அப்பனா உனக்கு தெரியும். அப்படி இருந்தோம் நீ ஏன் இப்படி பண்ற? இறந்து போனாலும் பரவாயில்ல, நான் சாய்க்காவை எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஆனா இப்போதான் அந்த சபார்டினேட்டே சொல்றான், எனது சாய்க்காவை நீ காப்பாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறியோ? அப்பனா இப்படி சொல்ல வராத. அதாவது நீ சாய்க்கா கூட லவ்ல இருக்குன்னு. இல்ல, என்னால அவளை அபேண்டன் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அவகிட்ட ப்ராமிஸ் பண்ண காரணத்துக்கு கொண்டும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அது அவதான். இதெல்லாம் கேட்கும் போது அந்த சபார்டினேட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதோட ஸ்டோரியும் அப்படியே லைட்டா சுபாரோட ஸ்டோரியோட அங்க மேட்ச் ஆகும். சபார்டினேட் இருக்காருல்ல, அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அந்த டைம்ல வேங்கியூஸ் தான் வந்து சொல்லுவாரு, கூடவா என்னோட வாத்தியை நம்பு, நான் ஒன்னும் உன்னை அபேண்டன் பண்ண மாட்டேன். அட லார்டு வேங்கியூஷ். அங்க லார்டு வேங்கியூஷை இப்படிதான் அவன் மீட் பண்ணிருப்பான். அங்க இப்படிதான் அந்த டிவைனான சிசேல் அந்த ஸ்கில் வந்து நம்ம வேங்கியூஷ் இல்லையா இவருக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கும். சரி, அப்போனா நீ சொல்றதை வச்சு பார்த்தா இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து எப்படியோ சாக போறேன். ஆனா நீ இப்படின்னு அவ சொல்லுவானா? இந்த இடத்துல சபார்டினேட்டும் இப்பதான் ஒரு உண்மையை சொல்லுது. நீ ஒன்னும் இந்த இடத்துல சாக போதில்ல. நீ என்ன மறந்துட்டியா? இது வந்து ஒரு டோரு. அதாவது நீ எதுக்குள்ள இருக்க? ஒரு கேட்டுக்குள்ள இருக்க. அதனால இப்ப பாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அங்க ஒரு மெசேஜ் வருது. நீங்க வெற்றிகரமா கோல் கிங்க தோக்கடிச்சாச்சு. அதனால நம்ம சுபாரு அங்க லெவல பாக்க சுபாருவோட லெவலு அது 20ல இருந்து அப்படியே 26க்கு போகுது. உன்னோட உடம்புல அங்க வெட்டப்பட்ட காயம் இருக்கும்ல, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு டிவைன் சிசல் அதுவும் அங்க கிடைக்குது. அது புது ஸ்கில்ஸும் அங்க கிடைக்குது. அந்த பிளட் மோல்ட் அந்த ஸ்கில் வந்து லெவல் 6க்கு போகுது. அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, எப்போ ஒரு கேட்டுக்குள்ள இருக்கிற அண்டர் வேர்ல்டு கிரியேட்டர் அதை தோக்கடிக்கிறாங்களோ அது மூலமா இவங்களால அங்க லெவல பார்க்க முடியும். கோல் கிங் நீயும் வேங்கியூஷும் டோரோட ஓனரு, அதே மாதிரி ஒரு அண்டர் வேர்ல்டு கிரியேட்டரா நீங்களாம்? அதேதான், ஒரிஜினலாவே நாங்கெல்லாம் சேம் தான். லார்டு வேங்கியூஷை பத்தி சொன்னா அவரு வந்து எங்கள ஒருத்தரமா தான். ஆனா இப்போ டைம் வந்துச்சு, நீ உன்னால ஒரு பாசிவ் ஸ்கில்ல அங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். பிளட் உசப்பர்னு ஒரு ஸ்கில்லையும் அவரு வந்து சொல்றாரு. இது வந்து என்ன ஸ்கில் நம்மளுக்கு போக போக தெரியும் எப்படின்னு. அது வந்து கடைசியா ஒரு ஸ்மைல குத்துட்டு அங்கேயே அது மறைஞ்சு போகுது. அந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்ம சுபாரு அங்க வெளியில வந்துடுறான். எப்படியாச்சும் சாய்க்காவை அங்க காப்பாத்தணும். அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கால் பண்றான். ஐக்கா, கொஞ்ச நேரம் நீ போத்துக்கோ, நீ வந்து சாக கூடாது. கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். ஆம்புலன்ஸ் வண்டி வந்துங்கனே இருக்கு. சைடு 5 ஸ்டாரோட இருக்கிற ஒரு கேட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஜூலியட்னு ஒரு கேங் வந்து போயிருக்கும்ல, நம்ம ஹீரோவை கூட முட்டியிருப்பாங்களே அந்த ஆளுங்க பயங்கரமா கத்துறாங்க. நிறைய பேரு கொலை செய்யப்படுறாங்க. ஜூலியட்டும் ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா வந்தவங்க முக்காவாசி பேர் அங்க காலி. இப்போ ஜூலியட்டும் அங்க இன்னொரு ஒரு டீம் மெம்பரு அவன் ஒண்டிதான் அந்த இடத்துல இருக்கான். ஒரு பெரிய ஜெயிண்டான வீல் மாஸ்டர், அதோட லெவலும் 59. அது ஏதோ ஒரு வகையான வாட்டர் ஸ்கில்ல பயன்படுத்துதா. அது பட்ட உடனே எல்லாருமே அங்க இறந்து போறாங்க. அதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாருமே 1 by 1 இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சுத்தமா யோசிக்கல இந்த லெவல் 5க்கான கேட்டு இந்த அளவுக்கு மோசமாவும் பயங்கரமாவும் இருக்கும்னு. இந்த பக்கத்துல இருக்க அந்த பையனும் கேக்குறான், ஆமா இந்த பாஸ் மாஸ்டரை நம்ம எப்படி தோக்கடிக்க போறோம்? நான் இதை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா எனக்கு தெரியுது. கேட்டவனே ஃபர்ஸ்ட் கேள்வியா அவ கேக்குறது என்னன்னா, அங்க மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? நான் உன்கிட்ட கேட்டேன் எத்தனை பேர் இருக்காங்க, ஏன்னா அவங்க மூலமா தான் நம்மளால இங்க தப்பிக்க முடியும். உங்களை இறக்க விட்டலாம், அது மூலமா நம்மளால தப்பிக்க முடியும். நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? உங்களோட சொந்த காம்ரேட்ஸை நீங்க சாக விட போறீங்களா? அப்படி பண்ணா இந்த மிஷினே நாசமாயிடும். அதுக்கப்புறம் உங்களோட பதவியாச்சு மண்ணாங்கட்டியாச்சு இப்படின்னு அங்க குத்திட்டு அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளோட உயிருக்கே அங்க உத்தரவாதம் இல்ல. நான் வேற மத்தவங்களை காப்பாத்தணுமா? இதெல்லாம் என்ன
கதையா இருக்கு. கூட வந்த மெஜாரிட்டியான ஆளுங்க இங்கேயே இறந்து போயிட்டாங்களா? அங்க இதையும் அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. பின்னாடி இன்னொரு 2 பேர் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அங்க ஜூலியாவும் சொல்றான், சீக்கிரம் என்ன பண்ண இருக்கீங்க? அந்த அண்டர் வேர்ல்டு கிரியேச்சர் அப்படியே நீங்க விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது பூமிக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தான் அதை தடுத்தாகணும். சீக்கிரமா அந்த வேலையை நீங்க பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? மாஸ்டர்ஸை தடுக்கிறதுக்கு தான். அதனால ஒரு அடிமை மாதிரி அந்த விஷயத்த பண்ற வேலையை பாருங்க. நான் வந்து சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும் இப்படின்னு அவ வீட்டுக்கு அங்க குதிச்சு போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவ ஒண்டிதான் அங்க போயின்னு இருக்காளே. அந்த இடத்துக்கு அந்த வேலும் அப்படியே பறந்து வருமா. அந்த 2 பேரோட கதையும் அங்க முடியுது. அங்க ஜூலியட் அப்படியே தப்பிச்சு போறதுக்கு வந்துருவா. ஃபைனலா வெளியில வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஒரு சில செகண்ட்ஸ்லயே ஒரு நோட்டிபிகேஷன் வந்து உங்களோட எல்லா காம்ரேட்ஸும் உள்ள இறந்து போயாச்சு. அதனால அந்த அண்டர் வேர்ல்டு கிரியேச்சர் அது இப்போ கேட்டை விட்டு வெளியில வரப்போகுது. அட நான் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அது வெளியில வரப்போதா. அடுத்த செகண்ட் அது ஜூலியாவோட கால்லயே தாக்குமா. ஜூலியாக்கு பயங்கரமான காயம் இருப்பது. அவ அங்கேயே கெஞ்ச ஆரம்பிக்கிறான், இங்க யாருமே இல்லையா என்ன காப்பாத்துறதுக்கு? இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க சாய்க்காவை கொண்டு வந்துட்டான். அங்க சாய்க்காக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா சாய்க்காவால தாக்கு பிடிக்க முடியுமான்னு அங்க சரியா தெரியல. சாய்க்கா உன்னால முடியும், கண்டிப்பா உன்னால இதை பண்ண முடியும். திடீர்னு நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு கொஸ்ட் வந்து அப்பியர் ஆகுது. கொஸ்ட் ஃபெயில்டு. 5 ஸ்டாரோட இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டி இது வந்து அபடன் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் வர அங்க டைமர் வந்து இன்னமும் டிக்ரீஸ் ஆகுது. நல்ல டேஸ் வந்து இருக்கும்ல 249 அந்த டேஸ் இப்போ வெறும் 49க்கு வந்து நிக்குது. 49 டேஸ்னா இன்னமும் கொஞ்ச நாள்ல இந்த உலகமே அழிஞ்சு போக போகுது. பாக்குற நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. ஏன்னா 240ல இருந்து எப்படி எவ்வளவு கம்மியாச்சுன்னு இடத்துல யாரோ ஒருத்தங்க கத்திக்கினே வராங்க. ஹேய் யாராச்சும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்க. இது வேற யாரும் இல்ல, ஜூலியா தான். ஜூலியாவை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது ஸ்டார்டிங்ல மோதி இருப்பான்ல அதே பொண்ணு தானே. காரை கொடுங்க இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, நான் வந்து இப்ப இருந்து தப்பிச்சாகணும். அம்மா நீ வந்து என்ன ஒரு பிளேயரா? அதனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு வேலு வருது. அந்த வேலு வந்து என்ன கொல்றதுக்கு தான் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் பை பண்ணணும். போ ஏதாச்சும் பண்ணு, சண்டையிடு. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வரும். யோ சீக்கிரம் யா என்ன பண்ண இருக்க? இந்த பொண்ணை விட்டு என்ன வந்து நீ காப்பாத்தணும். நான் மோசமான நிலைமையில இருக்கேன். அட மேடம் உங்களை விடவும் இந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. உனக்கு என்ன புரியுதா இல்லையா முட்டாளு? நீ கேட்டாவணும் நான் சொல்றத. அந்த பொண்ணு வந்து எப்படியோ சாகதா போறா. அது புரியுது. இருந்தாலும் நம்ம வந்து எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும் இல்லையா? சொல்றேன் அப்புறம் என்ன, அவளை அப்படியே விட்டுதான் தொலையேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ எப்படியோ காப்பால இருக்க ஏதோ ஒரு பிளே தான் நினைக்கிறேன். அவளால பெருசா என்ன பண்ண முடியும்? சாய்க்காவ தப்பா இவ சொல்லுவாளா? அதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவுது. அதனால நம்ம ஹீரோ அங்க டைரக்டா கைய மேல வைக்கிறான். அதனால அவளுக்கு புரியல. அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாளா. அந்த வேலும் அங்க வந்தது. அதனால அந்த வேலையும் நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த வேலும் ஒரு கொடூரமான அட்டாக்க பண்ணலான்னு போதா. அதனால மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான், சாய்க்காவ நான் உங்க கிட்ட ஒப்படைக்கிறேன், சீக்கிரமா அவளை கொண்டு போங்க, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன புரியலையா? என்னதான் நீங்க காப்பாத்தணும், அந்த பொண்ணு அப்படியே விடுங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரே ஒரு முறைதான் முறைப்பான். அவன் மேல வர அந்த இன்டென்ஸான ஆராவை பார்த்து அவ பயந்தே போயிடா. இவனுடைய அப்படி பண்ணுன்னு வச்சுக்கேன் இங்கேயே நீ இறந்து போயிடுவேன். இதனால பயந்து போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம். அந்த வேலு வேற இப்போ வந்துன்னு இருக்கு. வேலோட லெவல் அதுவே 59. இதுல இவ வேற இங்க பிரச்சனை பண்ண இருக்கா. இங்க என்ன பிரச்சனை ஆக போதும் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். அதனால வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.